என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். திங்களன்று காலை வைராவும் அவளது அப்பாவும் சிவகங்கை வந்து சேர்த்து விட்டாலும் அவர்களது கிராமத்திற்குள் வரவில்லை. அப்பாவின் வீட்டாரும் சரி, அம்மாவின் வீட்டாரும் சரி, தங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று இரவு முழுவதும் உறங்காமல் அமர்ந்து வானதி பாட்டி கொடுத்த சாபத்தின் கதையை கூறி அவள் அப்பா கூறியிருந்தார். நாம ஊருக்கு வெளியில ஹோட்டல்ல தங்கிக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில தான் கொடி ஏத்துவாங்க. அப்ப நேரா கோயிலுக்கு போயிடலாம். கொடி ஏறினதும் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு சாயந்தரம் ஹோட்டலுக்கு திரும்பலாம். 10 நாளும் ஹோட்டல்லயே தங்கிக்க வேண்டியதுதான். ஆனாலும் பரவாயில்ல, குலதெய்வ கோபம் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிலைக்கணும். அக்காவும் நம்ம கூட வந்து சேரணும். உங்க அம்மா ஆத்மாவும் சாந்தி அடையணும் என்றுதான் அப்பா கூறினார். உங்க கை காலம் குணமாகணும்பா என்று அவளும் கூறினாள். இரவு முழுவதும் அப்பாவும் வைராவும் உறங்காததால் ஹோட்டலுக்கு வந்து அறை எடுத்து அறைக்குள் வந்ததும் படுக்கையில் வீழ்ந்து விட்டனர். விசாலமான படுக்கையில் வசதியாக படுத்து உறங்கிய இருவரும் எழும்போது இரவு 8 மணி ஆகிவிட்டது. மதியம் எதுவும் சாப்பிடாததால் இருவருக்கும் கொலை பசி. உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்ட பிறகு காலார வெளியே நடக்க சென்று விட்டார் அப்பா. கோலூன்றிதான் அவர் நடக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு வந்திருக்கிறார் அல்லவா, அந்த ஆனந்தம் அவருக்கு. அறையில் தனியாக இருந்த வைரா செல்லை எடுத்து சூர்யா எண்ணிற்கு அழைத்தாள். அவனது ஊருக்கு செல்வதாக அவனது அப்பா கூறினார் அல்லவா. அவன் மும்பையில் இருக்கிறானா அல்லது அவன் குடும்பத்தாரோடு ஊருக்கு சென்று விட்டானா என்று அறியதான் அவள் அழைத்தாள். ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. சூர்யாவின் செல்போன் அவனது சித்தப்பாவின் பேர பிள்ளைகளின் கையில் தான் இருக்கிறது. அவர்கள் அதில் விளையாடி கொண்டிருக்க அழைப்பு வந்த போது செல்லை அவனிடம் கொடுக்கவில்லை. கொடுத்தால் தங்கள் விளையாட்டு பாதிக்கப்படும். மீண்டும் செல்போன் தங்கள் கைக்கும் வராது என்று நினைத்து விட்டனர். சூர்யா செல்போனை மறந்தே விட்டான். பாவம், பிள்ளைங்க விளையாடிட்டு போகட்டும் என்று நினைத்தான். வெளியூரில் வசிக்கும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் ஓடி போனதே யாருக்கும் தெரியவில்லை. நம்ம சாபம் எப்பதான் தீருமோ என்ற ஏக்கம்தான் அனைவரின் வார்த்தையிலும் பிரதிபலித்தது. திருவிழாவுக்கு குடும்பத்தோட வரக்கூட என் கையில காசு இல்ல. ஆனாலும் கடன் வாங்கி நான் மட்டும் தனியா வந்திருக்கேன்னா கொடி ஏத்தும் போது இந்த வருஷமாவது கொடிமரம் சாயாம நிக்காதா, நம்ம கஷ்டம் எல்லாம் இந்த வருஷத்தோட தீராதான்ற எதிர்பார்ப்பு தான் என்று ஒருவர் கூற, ஒவ்வொருவரும் இதே போன்று ஒரு கதையை கூற, சூர்யாவின் அப்பா அதை எல்லாம் கேட்டு வழக்கம் போல் அவரவர் தேவைக்கு ஏற்ப தன்னாலான காசை கொடுத்து உதவியது நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. இரவு படுக்கைக்கு வரும்போது செல்போனை பிள்ளைகளிடம் கேட்டான் சூர்யா. ஆனால் அங்கிள், நீங்க இப்ப தூங்க தானே போறீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு செல்போன், நாங்க விளையாடிட்டு கொடுக்கிறோமே என்று கெஞ்சுவது போல் பிள்ளைகள் கூற அவனும் சரி என்று விட்டு விட்டான். இதே நேரம் பல முறை சூர்யாவை அழைத்து ஏமாந்து போன வைரா அவன் அழைப்பை ஏற்கவும் இல்லை, திருப்பி அழைக்கவும் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். தன் மீது ஏதும் கோபமா இல்லை அந்த அளவு அவன் பிஸியா அவளுக்கு புரியவில்லை. சூர்யாவும் இங்குதான் இருக்கிறான் என்று அறியாது அவனுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது வைராமனம். மறுநாள் காலை 10 மணி அளவில் கோயிலில் கொடியேற்றப்பட வேண்டும் என்று முடிவானது. காலை 5 மணியிலிருந்தே கோயிலில் கூட்டம் அலைமோத ஆரம்பித்து விட்டது. வைராவும் அவள் அப்பாவும் காலை 8 மணி ஆன போது கோயில் வளாகத்திற்குள் நுழைந்தனர். கோயிலுக்குள் காலடி எடுத்து வைத்த போதே வைரா அப்பாவுக்குள் ஒரு புது தெம்பு உருவானது. புது ரத்தம் உடலில் ஊறுவது போலவும் உணர்ந்தார். ஊன்றுகோலின் உதவியோடு சிரமப்பட்டு நடந்து வந்து கொண்டிருந்தவர் கோயிலுக்குள் காலடி எடுத்து வைத்ததும் இன்னும் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டார். கை கூட லேசாக செயல்பட ஆரம்பித்தது போல் அவருக்கு தோன்றியது. ஆனால் எதையும் அவர் வைராவிடம் சொல்லவில்லை. வைரா முதன்முறைதான் இந்த கோயிலுக்கு வருகிறாள். ஆனால் மிகவும் பரிச்சயமான ஒரு இடம் போல் அவள் உணர்ந்தாள். அது எப்படி என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் விழிகள் அங்கிருந்த ஆலமரம், மண்டபம் என்று ஒவ்வொரு இடமாக ஓடியது. அவள் விழிகள் ஆலமரத்தை நோக்கி ஓடும் போதே அங்கு ஒரு ஆலமரம் இருக்கிறது என்று அவள் மனம் கூறியது. அதே போன்றுதான் மண்டபத்தை நோக்கி விழிகள் ஓடும் போது அங்கு ஒரு மண்டபம் இருக்கிறது என்று மனம் கூறியது. அது அப்படிதானா என்ற கேள்வி மனதில் எழ, இல்லை என்றது மனம். அங்கு ஆலமரம் இருக்கிறது என்று அதை பார்ப்பதற்காகவே விழிகள் ஓடியது. அங்கு மண்டபம் இருக்கிறது என்று
விழிகள் அதை பார்ப்பதற்காகவே ஓடியது. அதுதான் உண்மை. இது எப்படி அவளுக்கு தெரியவில்லை. அவள் வியப்போடு மனம் போன போக்கில், கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள். அவளது வேகத்திற்கு அவள் அப்பாவால் நடக்க முடியவில்லை. வைரா, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குமா? நாம பிரிஞ்சு போயிடுவோம் போல இருக்கு. என்ன காணோமேனு நீ தேடி எல்லாம் அலைய வேண்டாம். சாயந்தரம் ஒரு 4 மணி ஆகும்போது கோயில் மண்டபத்துக்கு வந்துடு, நான் அங்க இருப்பேன் என்று அப்பா உறக்க கூற, சரிப்பா என்றாள். அப்பா கோலூன்றி நடக்கிறார், அவருக்கு தன் துணை தேவைப்படுகிறது என்று அவளுக்கு தோன்றவே இல்லை. அப்பாவுக்கு கூட வைராவின் துணை தனக்கு தேவை என்று தோன்றவில்லை. அவரது சொந்த ஊர் என்ற எண்ணம் அவர் மனதின் ஆழத்தில் பதிந்தல்லவா கிடக்கிறது. அவருக்கு என்ன பயம்? சூர்யாவும் அவனது குடும்பமும் இதே கோயில் வளாகத்தில் தான் இருக்கிறது. அருகருகே சூர்யா, வைரா வந்து நின்ற ஒரு தருணம் கூட இருந்தது. ஆனால் இருவரும் முதுகை காட்டி நின்றிருக்க பார்த்து கொள்ளவில்லை. அதே போன்றுதான் சூர்யா குடும்பத்தாரும் வைராவையும் அவள் அப்பாவையும் தாண்டி சென்ற போது கூட அவர்களை கவனிக்கவே இல்லை. சரியாக 10 மணி ஆன போது கொடியேற்ற வேண்டும், அனைவரும் கொடியேற்றும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று ஒலிபெருக்கியில் ஒலிக்க அனைவரும் கொடியேற்றும் இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்தனர். வைராவின் கால்கள் கூட யாரும் வழிகாட்டாமலே கொடியேற்றும் இடத்தை நோக்கி நகர்ந்தது. அது கூட அவளுக்கு வியப்பாக தான் இருந்தது. அந்த பெரிய உயரமான கொடிமரத்தை நாட்டி வைக்க ஆழமாக குழி தோண்டி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தனர். இளவட்டங்கள் ஒன்று சேர்ந்து அந்த மரத்தை குழியில் வைத்து மெதுவாக உயர்த்த ஆரம்பித்தது. டேய், ஏண்டா இப்படி கஷ்டப்படுறீங்க? எல்லா வருஷமும் என்ன நடக்குதோ அதேதான் இந்த வருஷமும் நடக்க போகுது. தேவையில்லாம உங்க சக்திய நீங்க வீணடிச்சிட்டு இருக்கீங்க. இப்பவே தோல்விய ஒத்துக்கிட்டு ஒதுங்கி நின்னா எந்த சேதாரமும் இல்லாம நீங்க எல்லாம் வீடு போய் சேரலாம். இல்லனா வழக்கம் போல கொடிமரம் சாயும் போது சில பேர் காயப்பட்டு போவீங்க. இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏண்டா இப்படி கஷ்டப்படுறீங்க? கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் கூற, முயற்சியே செய்யாம உங்களுக்கு விட்டு கொடுக்க நாங்க ஒன்னும் கோழைங்க இல்ல. கொடிமரத்தை தாங்கி உயர்த்தி கொண்டிருந்த இளைஞர்களின் இடையிலிருந்து ஒரு குரல் வந்தது. ஆமாமா, பொம்பளை பிள்ளை கழுத்த அறுத்து கொன்னவனுடைய பரம்பரை தானே நீங்க, கோழைங்க இல்லதான். ஏளன குரல் ஒன்று கூட்டத்தில் இருந்து ஒலிக்க, அத நீ பாத்தியா என்று பதில் குரலும் கூட்டத்தில் இருந்து எழுந்தது. இப்படியே ஏட்டிக்கு போட்டியாக பேசியபடியே கொடிமரத்தை உயர்த்திவிட்டனர். அந்த குழியையும் மண் போட்டு மூடிவிட்டனர். இனி கொடியேற்ற வேண்டும். அனைவரும் மனமுருகி இறைவனை வேண்டிக் கொண்டிருக்க வயதில் மூத்த ஒருவர் கொடியேற்ற ஆரம்பித்தார். ஆனால் அந்த கொடி உச்சியை தொடும் முன் வழக்கம் போல் கொடிமரம் சாய ஆரம்பித்து விட்டது. ஏய் என்று வானதி பாட்டியின் ஆட்கள் ஆனந்த ஆரவாரம் முழக்க, சூர்யாவின் பரம்பரையை சேர்ந்தவர்கள், ஆண் பெண், வயதானவர்கள், சிறுவர்கள் என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஓடி வந்து அந்த கொடிமரத்தை தாங்கி நிறுத்த முயன்றனர். ஆனால் முடியவில்லை. சூர்யாவின் அண்ணன்களும் ஓடி வந்து கொடிமரத்தில் கை வைத்து அதை தடுத்து நிறுத்த முயல்கிறார்கள். ஒரு வழியாக தட்டு தடுமாறி வைராவின் அப்பாவும் கொடிமரத்தை நெருங்கிவிட்டார். கொடிமரம் சாய்வதை கண்டதும் தன் 3 கோலை வீசிவிட்டு அவரும் தன் பங்குக்கு கொடிமரத்தை தாங்கி பிடித்துக் கொண்டார். ஆனால் சூர்யாவின் வீட்டாரை அவர் கவனிக்கவில்லை. அதே போன்றுதான் சூர்யாவோ அவனது வீட்டாரோ அவரையும் கவனிக்கவில்லை. அனைவரின் கவனமும் சாய்ந்து கொண்டிருக்கும் கொடிமரத்தின் மீதுதான் இருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்ட வைரா இன்னும் கொடிமரத்தை நெருங்கவில்லை. அவள் தட்டு தடுமாறி முன்னோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள். அனைத்தையும் பார்த்தபடி வியப்பிலும் அதிர்ச்சியிலும் உறைந்து நின்றிருந்த சூர்யாவால் அந்த கொடிமரத்தை தாங்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்தாலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. உறைந்து போய் நிற்கும் அவனை பார்த்த தாத்தா, இப்ப என்ன சூர்யா சொல்ற என்று கேட்டார். அப்போதுதான் அவன் தன்னிலைக்கு வந்தான். கொடிமரம் கீழ் நோக்கி சாய்ந்து கொண்டே இருக்கிறது. சிறுவர்களும் வயதானவர்களும் அதை தாங்கி பிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது கீழ் நோக்கி சாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது கீழே வீழ்ந்தால் பல உயிர் சேதம் கூட ஏற்படும் என்று சூர்யாவுக்கு தோன்றியது. ஒரு கணம்தான் அவன் திகைத்து நின்றான். அடுத்த நொடி அவன் வேகமாக கொடிமரத்தை நோக்கி ஓடினான். இதற்கிடையில் கூடி நிற்கும் வானதி பாட்டியின் ஆட்கள், டேய், அத போட்டுட்டு அங்கிருந்து ஓடுங்கடா, இல்லனா கொடிமரம் விழுந்து நசுங்கி செத்துடுவீங்க என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாய்ந்து வந்த சூர்யா
கையை உயர்த்தி அந்த கொடிமரத்தை தாங்கிக் கொண்டான். அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது அப்படியே நின்று விட்டது. ஆனால் சூர்யா வந்து பிடித்ததால் தான் கொடிமரம் நிற்கிறது என்று ஒருவரும் அறியவில்லை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொடிமரத்தை உயர்த்த ஆரம்பித்தனர். ஆனால் அது உயரவில்லை. சூர்யா மெல்ல உயர்த்த ஆரம்பித்தான். அப்போது அது உயர ஆரம்பித்தது. அப்போதுதான் கூடி நிற்பவர்களில் சிலர், இந்த பையன் இது யாரு? இவன் வந்து மரத்தை தாங்கினதும் மரம் எப்படி நின்றது என்று தங்களுக்குள் கேட்டனர். அது மரத்தை பிடித்து உயர்த்தி கொண்டிருப்பவர்களின் செவியையும் எட்டியது. அப்போதுதான் அனைவரின் கவனமும் சூர்யா பக்கம் திரும்பியது. தாங்கள் தாங்கி இருப்பதால் அல்ல, அவன் தாங்கி இருப்பதால் தான் மரம் கீழே சாயாமல் நிற்கிறது என்று அவர்களுக்கு புரிந்தது. அவன் உயர்த்திதான் மரம் உயர்கிறது என்று புரிந்து கொண்டு ஒவ்வொருவராக மெல்ல மெல்ல விலகி ஓரமாக ஒதுங்கி நிற்க, கூட்டத்தின் இடையில் சிக்கிக் கொண்ட வைரா மெல்ல நகர்ந்து முன்னால் வந்து விட்டாள். கொடிமரத்தை தன்னந்தனியாக தாங்கி உயர்த்தி கொண்டிருக்கும் சூர்யாவை கண்டவளுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சி, மறுபுறம் அழுகை. சூர்யா உயர்த்தி கொண்டிருந்த மரம் இப்போது மீண்டும் மெதுவாக கீழ் நோக்கி சாய ஆரம்பித்தது. அதை கண்டு அனைவரின் மனமும் பதறிப்போன நிமிடம் அது. சூர்யாவின் வீட்டார் சூர்யா பார்த்து என்று கத்தியை விட்டனர். விலகி நின்றிருந்த அவனது அண்ணன்கள் ஓடி வந்து மரத்தை தாங்கிக் கொண்டனர். ஆனால் இப்போது மரம் கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. பயந்து போன வைரா வேகமாக நகர்ந்து சூர்யாவின் அருகில் வந்து விட்டாள். சூர்யா பார்த்து என்று சத்தமாக கூறியவள் அவனோடு சேர்ந்து அந்த மரத்தை பிடித்து தாங்க சாய்ந்து கொண்டிருந்த மரம் அப்படியே நின்றது. சூர்யா என்று வைரா அழைத்த போதே சூர்யா அவளை பார்த்து விட்டான். அவன் விழிகள் வியப்பில் விரிந்தது. இவள் எப்படி இங்கு? அப்போதுதான் அவளும் சிவகங்கை பெண்தான் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் அவனது வீட்டார் யாருக்கும் அவளை அடையாளம் தெரியவில்லை. பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.